அமெரிக்காவோட அதிபரா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா எந்த அளவுக்கு பொறுப்புகளும் அழுத்தமும் அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு சொகுசான சலுகைகளும் ஏராளமா இருக்கு. அமெரிக்க அதிபரால் பயன்படுத்தப்படுற கார் தான் உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான கார். அமெரிக்க அதிபருக்காக பயன்படுத்தப்படும் எல்லா பொருட்களுமே கொஞ்சம் ஸ்பெஷலானது தான். அமெரிக்க அதிபர் ஆயிட்டா ஏகப்பட்ட சொத்துக்கள் வசதிகள்னு ரொம்ப ஜாலியா வாழலாம். அது என்னென்ன வசதிகள் விரிவா பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தங்கியிருக்க இடம் பேரு ஒயிட் ஹவுஸ். எல்லா அதிபர்களும் வெள்ளை மாளிகையில தான் தங்குவாங்க. இந்த வெள்ளை மாளிகை 1800ஆம் ஆண்டிலேயே கட்டப்பட்டிருக்கு. 6 அடுக்குகள் கொண்ட இந்த வெள்ளை மாளிகையோட மொத்த பரப்பளவு 55,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த வெள்ளை மாளிகையில மொத்தமா 132 ரூம்ஸ் இருக்கு. அதே மாதிரி மொத்த பில்டிங்ல 35 பாத்ரூம்ஸ் இருக்கு. ஒரு டென்னிஸ் கோர்ட், ஒரு ஃபேமிலி மூவி தியேட்டர், ஒரு ஜாகிங் ட்ராக், ஒரு ஸ்விம்மிங் பூல்னு ஏகப்பட்ட வசதிகள் வெள்ளை மாளிகைக்குள்ள இருக்கு. அமெரிக்க அதிபர் மற்றும் குடும்பத்தினருக்கு சமைக்கிறதுக்காக எப்பவுமே வெள்ளை மாளிகைக்குள்ள 5 சமையல்காரர்கள் இருக்காங்க. வெள்ளை மாளிகையை சுத்தி பல அடுக்கு பாதுகாப்புகள் இருக்கும். வெள்ளை மாளிகைக்குள்ளதான் அமெரிக்க அதிபரும் அவருடைய குடும்பத்தினரும் இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் பிளேர் ஹவுஸ். இதுதான் அமெரிக்க அதிபரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ். இது ஒயிட் ஹவுஸை விட பெருசான கட்டடம். இதோட பரப்பளவு 77,000 ஸ்கொயர் ஃபீட். இதுல மொத்தமா 119 ரூம்ஸ் இருக்கு. 35 பாத்ரூம்ஸ், 20 பெட்ரூம்ஸ், 4 டைனிங் ரூம்ஸ், ஒரு ஜிம், ஒரு ஃபிளவர் ஷாப், அப்புறம் ஒரு சலூன் கடை. இது எல்லாமே பிளேர் ஹவுஸ்ல இருக்கு. அடுத்ததா அமெரிக்க அதிபர் போற இடம் கேம்ப் டேவிட். 128 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு எஸ்டேட் தான் இந்த கேம்ப் டேவிட். இது மேரிலாண்ட் மலைப்பகுதியில் இருக்கு. 1935 உருவாக்கப்பட்ட இந்த எஸ்டேட் தான் பல அதிபர்களுக்கும் பிடிச்ச இடம். அடுத்ததான் நாம பார்க்க போற வசதி தனி விமானம். அமெரிக்க அதிபருக்காக தனி விமானமே இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் எதிர்த்து போராடுற அளவுக்கு அந்த விமானம் பாதுகாப்பானது. அந்த விமானத்து மேல யாராவது தாக்குதல் நடத்தினா அந்த செய்தியை வேகமா கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த விமானத்துல தொழில்நுட்பம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நடுவானத்துல பறந்துட்டு இருக்கும் பொழுது அந்த விமானத்துல எரிபொருள் நிரப்பலாம். அடுத்தா நம்ம பார்க்க போறது கப்பல். இந்த கப்பல்ல அமெரிக்க அதிபர்கள் பயன்படுத்துற ஹெலிகாப்டர்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். மொத்தமா அமெரிக்க அதிபருக்கு சொந்தமா 5 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. அந்த 5 ஹெலிகாப்டர்ஸ்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கப்பலும் அமெரிக்க அதிபரோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இந்த கப்பல் 150 மைல்ஸ் பெர் ஹவர்ல சீறி பாயும். இன்ஜின் வேலை செய்யாம நின்னா கூட இந்த கப்பல் இயங்கும். குண்டு வெடிப்பை தாங்கறதுக்கான சக்தியும் இந்த கப்பலுக்கு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் கார். இந்த காரோட பேரு தி பீஸ்ட். லிமோசின் என்று அழைக்கப்படும் இந்த கார் தான் உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான கார்னு சொல்றாங்க. இது ஒரு புல்லட் ப்ரூஃப் கார். அதே மாதிரி கெமிக்கல் அட்டாக் நடந்தா கூட இந்த காருக்கு ஒண்ணுமே ஆகாது. இந்த காரோட விண்டோ கிளாஸ்ல மட்டும் மொத்தமா 5 லேயர்ஸ் இருக்கு. எல்லாமே பாலிகார்பனேட்டட். காருக்குள்ள ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கான சிஸ்டமும் இருக்கு. முக்கியமா இந்த காருக்குள்ள ஒரு பிளட் பேங்க் இருக்கு. அமெரிக்க அதிபர் எந்த நாட்டுக்கு போனாலுமே அவருக்கு முன்னாடியே இந்த கார் அங்க போய் இறங்கிடும். அமெரிக்க அதிபர்களுக்கான சலுகையில நாம அடுத்து பார்க்க போறது செக்யூரிட்டி சிஸ்டம். அதிபரும் அவருடைய குடும்பத்தினரும் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவாங்க. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டாவே நடக்கும். அடுத்தா நம்ம பார்க்க போறது சம்பளம். இந்திய ரூபாய் மதிப்பில் அமெரிக்க அதிபரோட சம்பளம் 3 கோடி ரூபாய். வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கப்படுற சம்பளம் 19,000 அமெரிக்க டாலர்ஸ். அதே மாதிரி வருஷத்துக்கு 50,000 அமெரிக்க டாலர்ஸ் செலவுக்காக கொடுக்கப்படுது. டிராவல் அலவன்ஸா அமெரிக்க அதிபருக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் கொடுக்கப்படுது. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் பொறுப்பில் இருந்து வெளியேறவங்களுக்கு கொடுக்கப்படுற பென்ஷன் இந்திய ரூபாயின் மதிப்புப்படி 1,50,00,000 ரூபாய். அதே மாதிரி மறைந்த முன்னாள் அதிபர்களோட மனைவிகளுக்கு கொடுக்கப்படுற பென்ஷன் 74 லட்சம் ரூபாய். இதை விட இன்னும் நிறைய சலுகைகள் வசதிகள் அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுக்கப்படுது. உண்மையாவே அமெரிக்க அதிபரா இருக்கிறது பெரிய விஷயம் தான். சிங்கப்பூருடைய லா அண்ட் ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்களோட தான் பேச போறோம். திரு சண்முகம் அவர்கள் தமிழ் சமுதாயத்திலிருந்து வந்தவர், தமிழ் சமூகத்திலிருந்து வந்தவர். நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சிங்கப்பூரியன்னு சொல்லலாம். பெற்றோர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, வேலை பார்க்கறது எல்லாம் சிங்கப்பூர். ஒரு கேஸ் வேற யாருக்கும் பிடிக்காத கேஸ், அவங்களாம் இது கட்டாயம் தோத்து போகும்னு சொல்லி சரி நீ போ அப்படின்னாங்க. அதை நான் எடுத்து அதை ரொம்ப சீரியஸாக நான் ஒரு ரூமில் ஒரு 3 மாதம் வேறு எதுவும் பண்ணாமல் அதையே 10,000-15,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்கான் அந்த கேஸில். எல்லாத்தையும் படிச்சுட்டு டெக்னிக்கல் விஷயங்களை அவங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, இது பண்ணல, பல இதுகளை அவங்க மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை நிரூபித்து அவங்க விட்னஸஸை பிரேக் பண்ணி கேஸை நம்ம வின் பண்ணாங்க. 29 வயசுல எம்பியா வந்துட்டேன். அதான் சொன்னேன், பார்ட்டியிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் சேரலை. அப்போ ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் லீ குவான் யூ ஐயா, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? அது யாருக்குமே கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு. பேச்சு மூலம் என்ன சொல்றீங்க, நடுக்கம் இருக்குதா, உண்மையை சொல்றீங்களா இல்ல அங்க முகஸ்துதி பண்றீங்களா இல்ல எப்படி பேசுறீங்க, எல்லாத்தையும் எடை போடுவாங்க. நீங்க முன்னாடி ஜெயலலிதா அவர்களை மீட் பண்ணதுக்கு இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்த அபிஷியல் டூரா வந்த மாதிரி தெரியல. மேடம் பாக்குறதுக்கு அபிஷியலா வந்தேன். அதுக்கு கரப்ஷனே இல்லாம பண்றதுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு டாஸ்க் தான், ரொம்ப சேலஞ்சிங். அந்த கோல் நோக்கி கரப்ஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. கரப்ஷன் மனிதர் எங்க இருக்கிறாங்களோ அங்கே கரப்ஷன் இருக்கும். இதெல்லாம் பெரிய நாடு, பிரச்சனைகள் வேற, ஒவ்வொரு மாநிலமும் பெரிய தனி நாடாவே இருக்க முடியும். ஆனா அதனால இந்தியாவை எடை போடுறது மற்ற நாடுகளை பார்த்துட்டு அந்த மாதிரி எடை போடுறது கஷ்டம்.